ஸ்டைல் பாருங்கள் எப்படி உட்காந்துட்டுருக்குது. ஒரு கை எப்போதுமே முன்னால் நீட்டிக்கிட்டு பின்னால் 2 காலும் அப்படியே பரப்பி உட்காரும். இல்லை இப்போ போய் தூங்க போகிற டைம். கண்ணில் பாருங்கள் தூக்கம், அப்படியே ஒரே தூக்கம். தூங்குறியா? நீ இங்கடா இருக்க பிளாக்கி? பிளாக்கி வா, வா பிளாக்கி, பிளாக்கி வா, பிளாக்கி வா. எங்கேயும் எழுந்திரிச்சு போகுதாம்மா? எங்கே போகிறீங்கம்மா? எங்கே போகிறீங்க? அங்கே படுத்துக்கிறது. இங்கே பாருங்க, தூக்கம் வந்துடுச்சு. இது கொஞ்சம் நல்லா நமைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. திரும்பி திரும்பி அதுக்குள்ளே பிளாக்கி வந்துருச்சப்பா. அங்கே பாருங்க, 2 ஃப்ரெண்ட்ஸு. இது இல்லாமல் அது இருக்கிறதில்ல, அது இல்லாமல் இது இருக்கிறதில்ல, சும்மா சீண்டிக்கிட்டே இருக்கிறது தான். இங்கே பாருங்க, அது கதவுல போய் கதவு திறக்க போகுது பாருங்க. கதவு திறந்து உள்ளே போயிடும். அதனால தள்ளி பார்க்குது. வேறு ஏதாச்சும் வழி இருக்கா வெளியில் போகிறதுக்கு அப்படின்னு பார்க்குது. ஒரு வழி இல்லை மக, எங்கேயும் எப்படியும் போக முடியாது ஈவினிங். இப்போ பாருங்க, அந்த கதவு தள்ளி பார்க்குறது உள்ளே போகலாம் அப்படின்னு. இங்கே பாருங்க, கை விட்டு அப்படியே சின்ன வயசுலேருந்தே அது அப்படி தான். இதுக்கு 2 இயர்ஸ் இருக்கும். இப்போ சின்னதுலேயே அந்த கதவை வந்து தட்டும், பார்க்கும், போகும். இது பார்க்குறது பாருப்பா, அப்படியே அப்பா. அந்த கதவை போய் பார்க்குது. எப்படியும் வெளியில் போகணும். வெளியில் போய் அப்படியே சுத்த போயிருங்க. அப்புறம் திருப்பியும் பிடிச்சி அதை கூண்டில் விடுறதுக்கு நைட்டு ரொம்ப கஷ்டமாயிக்கும். கோவம் வருது டுட்டுக்கு. வேண்டாம் டுட்டு. நீங்கள் எங்கே உட்காந்துருக்குறீங்களா? திரும்ப அது பாருங்க மேலே ஏறிடுச்சு. எப்படி விளையாடணும் அவங்க கூட, டுட்டு கூட விளையாண்டுட்டே இருக்கணும். டுட்டு இடம் தேடுது, எந்த வழி இருக்கு வெளியில் போகலாம் அப்படின்னு. அங்கே படுத்துக்கிறது. கையை எப்படி நீட்டி படுக்குது பாருங்க. வாழை பிடிச்சி ஆட்டுது கருப்பு. இது கைவரிசை, டுட்டு கைவரிசை காமிச்சதுன்னா தெரியும். ஒரே அடி சப்புன்னு கொடுக்கும். மேலே ஏறிடுச்சு. கீழே இறங்கு கீழே.
இது ஒரு பக்கத்தில் இது ஒரு பக்கத்தில் இது ஒரு பக்கத்தில் ரெஸ்ட் எடுக்குதுங்க. டைம் ஆயிடுச்சு. இப்போ கூப்பிட்டு போய் மேலே அவங்கவுங்க கூண்டில் விட்டுறணும். இல்லாட்டி அந்த வெள்ளை பூனை வந்து இதுங்களை கடிச்சு கொதறிடும். ஒயிட் பெஷின் இருக்குது, அது இங்கேயே சுற்றிட்டு இருக்குது. என்னைக்கு டுடு மாட்டுவான்னு தெரியல. இது சின்னது போய் வெள்ளை பூனையை மிரட்டி விட்டு வந்துடுதுங்க. பாருங்க.